இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இதனோட கண்டினியூட்டி. விஜி சூரியநாராயணா சாஸ்திரி அப்படின்னா விஜி அவரோட இனிஷியல் சூரியநாராயண சாஸ்திரி. அப்போ அவரோட பட்டப்பேர் என்னது ப்ராக்கெட்டில் போட்டிருக்கான். பட்டப்பேர்னால் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு இல்லையா? சரி, ஓகே. பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் அப்படின்ட்டு அவரை அழைக்கிறார்கள். ரைட்டா? இப்போ விஜி சூரியநாராயணா சாஸ்திரி அவரோட வருஷங்கள். ரைட்டா? அந்த வருஷங்களை பார்த்துக்கோங்க. ரைட்டா? பார்ன் நியர் மதுரைக்கு பக்கத்தில் பிறந்தார். பார்ன்னா பிறந்தார், நியர்னா அருகில், எங்கே மதுரைக்கு அருகில் பிறந்தார். ரைட்டா? வாஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ் அப்படின்னா தமிழோட ஒரு பேராசிரியர். எங்கே? அட் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் அப்படின்னா மெட்ராஸில் உள்ள கிறிஸ்டின் அதாவது கிறிஸ்தவ மத கல்லூரியில் இவர் ஒரு பேராசிரியராக பணியாற்றினார். வாஸ் இருந்தார். எப்படி இருந்தார்? ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழுக்கு ஒரு பேராசிரியராக இருந்தார். ஆஃப் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. ரைட்டா? அப்போ அது அங்கே ஒரு பேராசிரியராக இருந்தார். இதில் தமிழ் பாடத்தில். ரைட்டா? ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஸ்காலர் டு ஐடென்டிஃபை த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஆன் தமிழ் அப்படின்றான். அப்போ ஹீ வாஸ் த ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட்ன்றான். ஏர்லியஸ்ட் ஸ்காலர்னு சொன்னால் அதாவது எப்படின்னா ஆரம்பகால, அதாவது ஏர்லியஸ்ட்னது ஆரம்பகால அறிஞர். ரைட்டா? நல்லா இதை நீங்கள் எழுதிக்கணும். ரைட்டா? அப்போ தான் அதில் லேட் பண்ணி சொல்லுவேன். ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த அவர் இருந்தார். ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, இவரும் ஒருத்தர். அதில் எதில்? ஏர்லியஸ்ட் ஸ்காலர் அப்படின்னா ஏர்லியஸ்ட் ஸ்காலர்னா ஆரம்பகால ஸ்காலர்னு அறிஞர்னா தமிழ் அறிஞர்னு அர்த்தம். தமிழ் பாடத்தில் ரொம்ப அறிஞராக இருந்தார். அறிஞர்னால் ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டுன்னு அர்த்தம். ரைட்டா? ரொம்ப தமிழில் ரொம்ப படித்தவர். கொஞ்சம் கூட யோசிக்க முடியாது, அந்தளவுக்கு நாலேஜ் உள்ளவர். ரைட்டா? அப்போ ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஸ்காலர்னால் ஆரம்பகால அறிஞராக இருந்தார். எது? டு ஐடென்டிஃபை த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் அப்படின்னா டு ஐடென்டிஃபை த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சான்ஸ்கிரிட்னா அதாவது எப்படின்னா ஐடென்டிஃபைன்னு என்னது? அடையாளம் காணணும். ரைட்டா? ஐடென்டிஃபைனா வாட்ஸ் கால்ட் ஐடென்டிஃபை அப்படின்னா யூ மஸ்ட் ஐடென்டிஃபை ஹிம் அப்படின்னா நீ அவனை அடையாளம் கண்டுபிடிச்சான்னு அடையாளம் காணணும். கண்டுபிடிச்சான்னு சொல்லுவோம். ரைட்டா? த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா அடையாளம் காணப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இப்போ எனக்கு இந்த 10 பேர் இருக்காங்க ஒரு கூடத்தில் உங்கள் ஸ்கூலில். அப்போ உங்களுக்கு லிசா ஃபஸ்ட் டைம் வந்துருச்சு, யூ கேன் ஐடென்டிஃபை ஹர் அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்போ மாணவர்கள் எஸ் ஐடென்டிஃபைட் த ஹர் அப்படின்றோம். அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவள் தான் லிசா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே இருக்குது? அப்போ லிசா மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ த ஏர்லியஸ்ட் ஸ்காலர்னு சொன்னால் அது ஆரம்பகால அறிஞர். ரைட்டா? அதை நோட் பண்ணிக்கணும். அண்ட் தென் டு ஐடென்டிஃபை த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சான்ஸ்கிரிட் அப்படின்னா சான்ஸ்கிரிட் ஒரு பாஷை. ரைட்டா? ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம திராவிட பாஷைக்கும் தமிழ் பாஷைக்கும் இதுக்கும் எதிர்ப்பதமாக இருக்கும். இது ஐயர்கள் பாஷை, அதுவும் திராவிட பாஷை. ரைட்டா? இது ஆரியர் பாஷை. ரைட்டா? அது திராவிடன் பாஷை. நம்ம திராவிடன் பாஷையில் எல்லாமே சமத்துவம். இங்கேயும் அப்படி இல்லை. ரைட்டா? த இன்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னால் செல்வாக்குன்னு அர்த்தம். ரைட்டா? செல்வாக்கு இவர் என்ன பண்ணி ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஸ்காலர் அப்படின்னா நான் திரும்பி படிக்கிறேன். அவர் இது ஆரம்பகால ஒரு அறிஞர். டு ஐடென்டிஃபை த இன்ஃப்ளூயன்ஸ்னா ஐடென்டிஃபைனா கண்டறிந்தார். எதை கண்டறிந்தார்? ஐடென்டிஃபை கண்டு அறிந்தார் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சான்ஸ்கிரிட் அப்படின்னா அதனோட சான்ஸ்கிரிட்ன்ற பாஷையோட செல்வாக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஆன் தமிழ் அப்படின்னா தமிழ் பாஷையில் சான்ஸ்கிரிட் பாஷையோட செல்வாக்கு இருக்குது அப்படின்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ் பாஷையில் சான்ஸ்கிரிட் கலந்துருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? தமிழ் பாஷையில் சான்ஸ்கிரிட்டோட பாஷை. இப்போ நம்ம இந்த இங்கிலீஷ் பேசணும். இப்போ நீங்கள் பேசுகிற தமிழ் கிடையாது. ரைட்டா? இப்போ சைக்கிள்னு சொல்கிற அது சைக்கிள்ன்றது என்னது? தமிழ் கிடையாது, அது இங்கிலீஷ்காரன் பாஷை. சைக்கிள்னா தமிழ் பாஷை மீதி வண்டி இது. இப்போ சைக்கிள்னு சொல்கிற அப்போ சைக்கிள் என்னது? சைக்கிள்ன்ற ஒரு பாஷை இங்கிலீஷோட பாஷை. யாராவது ஒருத்தராவது இது வரைக்கும் மிதிவண்டின்னு சொல்லியிருக்காங்களா நீ ஓட்டுற சைக்கிளை? அப்போ இங்கிலீஷ்காரனோட இன்ஃப்ளூயன்ஸு அந்த தமிழ் பாஷையில் இருக்குது அப்படின்னா ஆதிக்கம் இருக்குது, செல்வாக்கு இருக்குல்ல.
இப்போ நீங்கள் இருக்குது, இப்போ இங்கிலீஷோட செல்வாக்கு தமிழ் பாஷையில் இருக்குது. நீங்கள்லாம் தமிழ் பாஷையில் கலந்து தான் இங்கிலீஷை பேசுகிறீங்க, ரைட்டா? அப்போ அது செல்வாக்கு இருக்குது. அப்போ அதேமாதிரி தான் சான்ஸ்கிரிட் மொழியோட செல்வாக்கு எங்கே இருக்குது? தமிழ் பாஷையில் இருக்குன்றதை இவர் இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு இருக்கிறது கண்டறிந்தார் அப்படின்னா. இப்போ நான் சைக்கிள் மட்டும் இல்லை, இப்போ டம்ளர்ன்ற டம்ளர் அப்படின்னு என்னது தமிழ் பாஷையா? தமிழே கிடையாது. ஒரு பிரிட்டனோட இங்கிலீஷ் பாஷை, ரைட்டா? டம்ளர். இப்போ நீ தண்ணி குடிக்கிற கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் டம்ளர்னு சொல்கிறேன். அப்போ டம்ளர்ன்ற என்னது? நல்ல டிக்ஷனரி தேடிப்பார். டம்ளர் இஸ் பியூர் இங்கிலீஷ் வேர்ட், ரைட்டா? சுத்தமான இங்கிலீஷ் வார்த்தை, அது தமிழ் வார்த்தை இல்லை, ரைட்டா? குவளை, இது அது தண்ணி குடிக்கிற ஒரு குவளை தான். யாராவது குவளை இல்லை தண்ணி கொடு, மிதிவண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்களா? சைக்கிளுக்கு பதில் மிதிவண்டியை ஓட்டு, லிசா மிதிவண்டியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. சைக்கிளை கொண்டு வா அப்படின்னா ஆதிக்கம். யாரோட இங்கிலீஷ் ஆதிக்கம் அவன் பாஷையில் இருக்கா இல்லையா? அவங்க பாஷையை நீ யூஸ் பண்ணுற, அவன் யூஸ் பண்ணலை, ரைட்டா? அப்போ இதை இவர் கண்டறிந்தார். சான்ஸ்கிரிட் தமிழ் மேலே ஆதிக்கம் சான்ஸ்கிரிட் பாஷையோட பல வார்த்தைகள் ஆதிக்கம் செலுத்துவதை கண்டறிந்தார். அண்ட் அடாப்டட் எ பியூர் தமிழ் நேம் ஃபார் ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவர் அடாப்டட்னு சொன்னது என்ன சொல்லுவாங்க? அதாவது அவர் செய்தார், அவருக்காண்டி செய்தார் அப்படின்னா எதுக்காண்டி செய்தார்? அடாப்டட்னா இப்போ ஐ அடாப்டட் திஸ் திங் அப்படின்னா நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ செய்தேன் அப்படின்றல அதான் அடாப்டட்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போ ஹி அடாப்டட்னா செய்தார். எதை செய்தார்? செய்தார் அப்படின்னு சொல்லுது. செய்தார் எதை? பியூர் தமிழ் நேம் ஃபார் ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவருக்காக வேண்டிய அவரோட பேரை மாற்றி கொண்டார். பியூர் சுத்தமான தமிழ் பேரை ஃபார் ஹிம்செல்ஃப் அவருக்காக வேண்டி அவர் பேரை மாற்றி கொண்டார். அவர் பேர் என்னது? இதை வேறு விதமாக இருந்திருக்கு, ரைட்டா? இவர் பேரையே மாற்றி கொண்டார் அப்படின்னா என்ன பேரை மாற்றிக்கொண்டார்? அதை பருத்திமார், பருத்திமார் இல்லை, இது பருத்திமார் கலைஞர் அப்படின்று அவர் பேரை மாற்றிக்கொண்டார் சுத்தமான தமிழில். அது சான்ஸ்கிரிட் அவர் பேரில் தமிழ் சான்ஸ்கிரிட் கலந்துருக்கனால அவர் பேரையே சுத்தமான தமிழில் பருத்திமார் கலைஞர் என்று சுத்தமான தமிழில் மாற்றிக்கொண்டார், ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட். He was the first to argue that Tamil is a classical language அப்படின்னா இவர் தான் முதல் ஆள், ரைட்டா? he was the first அப்படின்னா இவர் தான் முத ஆள். எதில் முத ஆள்? ஏன் மண்டி போகிறது இல்லையா ஸ்கூலில்? இல்லை. he was the first அப்படின்னா டு ஆர்கியூனா விமர்சனம் பண்ணுவதற்கு, எதிர்த்து பேசுவதற்கு, அது சம்மந்த விவாதம் செய்வதற்கு. ஆர்கியூன்னு எக்கச்சக்க மீனிங் இருக்கும், இடத்த பொறுத்து போட்டுக்கணும். ஆர்கியூ விவாதம் செய்தல், எதிர்த்து பேசுதல், இப்படியெல்லாம் ஏகப்பட்ட மீனிங் இருக்கும். இந்த இடத்துல ஹி வாஸ் த ஃபஸ்ட் பர்சன் டு ஆர்கியூனா அது சம்பந்தமாக அவர் பேசுவதற்கு. எதை? த தமிழ் இஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்கிறான். எது? செம்மொழின்னு சொல்கிறான். தமிழ் செம்மொழி அப்படின்னு சொன்னால் என்னடா செம்மொழி இம்மொழின்னு தமிழ்லே சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ என்ன மீனிங்கிறது? செம்மொழின்னா ஒரு பெரிய ஒரு பாஷைன்னு அர்த்தம், ரைட்டா? கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொன்னால் அதாவது அதுக்கு ஒரு எல்லா விதத்துலேயும் பதில் சொல்லக்கூடிய ஒரு பாஷை, ரைட்டா? சில பாஷையில் பதில் இருக்காது. இப்போ நீ மிஜோரத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோமே, அங்கே பாஷை இருக்கும். இந்திய அளவில் மிஜோரம்னு ஒரு மாநிலம் இருக்குது, அங்கே பாஷை இருக்குது மிஜோன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எழுத்து வடிவமே கிடையாது. இப்போ தமிழுக்கு எழுத்து இருக்கு இல்லையா? தமிழில் எழுதுறீங்க, ஆனால் அவங்க எழுத்தே கிடையாது, ஆனால் பாஷை தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணால் அந்த பாஷையை இங்கிலீஷ் லெட்டரில் எழுதுவாங்க. அப்போ லிப்பியே கிடையாது. இப்போ லிப்பின்னு என்னது? எழுத்து வடிவம் கிடையாது. அவனுக்கு எழுத்து வடிவமே கிடையாது. அப்போ செம்மொழின்னு என்னது அப்படின்னா இந்த மொழி என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய எல்லா கருத்திய இயக்கங்களும் இருக்கக்கூடிய ஒரு மொழி இது பிராந்திய மொழி கிடையாது. பிராந்திய மொழி சாதாரண மொழி கிடையாதுன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? அதுதான் இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ். கிளாசிக்கல் லாங்குவேஜ் தான் நல்லா படிச்சுக்கணும், ரைட்டா? எழுதிக்கணும். ஸோ இது முக்கியமானது, ரைட்டா? செம்மொழி லாங்குவேஜ், செம்மொழி பாஷை என்று இவர் வாதாடுகிறார், ரைட்டா? ஹீ த ஃபஸ்ட் பர்சன், முதல்ல தமிழ் செம்மொழி பாஷை என்று வாதாடினவர் இவர் தான். அண்டு டிமாண்டட், கோரினார், எதை கோரினார்? டிமாண்டட்னா கோரிக்கை வைத்தார், கோரினார். என்ன சொன்னாலும் ஒன்று தான், ரைட்டா? எது?
என்ன கோரிக்கை வைத்தார்? தேட் த யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னா இந்த மெட்ராஸ் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டினது பல்கலைக்கழகம் ரைட்டா. காலேஜ்னா ஒரு சின்ன ஒரு காலேஜ், யூனிவர்சிட்டினா அந்த பல காலேஜுகளுக்கு தலைமை. இந்த யூனிவர்சிட்டின்றது மெட்ராஸ் அப்படின்றது, இந்த யூனிவர்சிட்டி கீழே பல காலேஜுகள் இருக்கும். யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம் ரைட்டா. பல்கலைக்கழகம்ன்ற யூனிவர்சிட்டின்னு என்னது? இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸு கீழே பல காலேஜுகள் இருக்கும். இவங்க தான் அவங்களோட கொஸ்டின் பேப்பர் திருத்துவாங்க. இப்போ நீங்கள் படிக்கிற காலேஜ் ஸ்கூலு சின்ன ஸ்கூலு ரைட்டா, தெரியாது. நீங்கள் காலேஜுக்கு போகும்போது தெரியும். காலேஜில் படிக்கும்போது அந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி கீழே இயங்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அந்த யூனிவர்சிட்டி தான் அந்த காலேஜுகளுக்கு தலைவர் ரைட்டா. இப்போ ஒரு 10-20 காலேஜ் இருக்குன்னா அது ஒரு யூனிவர்சிட்டி கீழே இயங்கிட்டுருக்கும் ரைட்டா. அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை இவர் கேட்டுக்கொண்டார். என்னென்னா should not call தமிழ் as a vernacular language அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடாது. should not call, நீங்கள் should not அப்படின்னு முடியாது, கூப்பிட முடியாது. தமிழ்ன்ற பாஷையை, தமிழ்னு என்னது? வெறும் தமிழை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இங்கே என்னது? பாஷையை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னா பாஷையை பற்றி நம்ம பேசணும். பாஷை என்னென்னது? லாங்குவேஜ், மொழியை பற்றி பேசிகிட்டு இருக்கான். should not call கூப்பிடக்கூடாது தமிழ் மொழியை எஸ் எ வெர்னாக்குலர் லாங்குவேஜ். வெர்னாக்குலர் என்னது? பிராந்திய மொழி. வெர்னாக்குலர் என்னது? ஒரு பிராந்திய மொழி, ஒரு மாவட்ட மொழி, ஒரு மாநில மொழி, இல்லை ஒரு நாட்டு மொழி. எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் ரைட்டா. நாட்டு மொழின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் செம்மொழி, இந்த தமிழ் செம்மொழி. இதை நீ நாட்டு மொழின்னு சொல்ல முடியாது, ஒரு பிராந்திய மொழின்னு சொல்ல முடியாது. இப்போ மிஜோரம் இருக்குது, மணிப்பூர் இருக்குது, இதெல்லாம் பிராந்திய மொழிகள். அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது இங்கிலீஷ்கார மொழியோட மேலோங்கிய மொழி தமிழ் மொழி. அதனால் இது செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்கிறார். நல்லா பார்த்துக்கணும். கிளாசிக்கல்னா செம்மொழின்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ நீங்கள் கூப்பிடக்கூடாதுன்னு அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சொல்கிறார். should not call தமிழ் as a vernacular language அப்படின்னு புஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு. அதுக்கடுத்து என்னது? இன்ஃப்ளூயன்ஸ்னால் அது இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வெஸ்டர்ன் லிட்ரரி மாடல்ஸ் அப்படின்னா. அப்போ லிட்ரரி மாடல்ஸ்ன்னு என்னது? அதாவது நல்லா பார்த்துக்கோ. அதாவது இவர் தான் சொல்கிறாப்ப, இந்த ப்ரொஃபஸரை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ்னால் இவர் கவரப்பட்டார். யார் இந்த ப்ரொஃபஸர்? எந்த ப்ரொஃபஸர்? நான் பேரை மறந்துட்டேன். இந்த ஆள் ரைட்டு பார்க்குறேன். இவர் இது பரிதிமார் கலைஞர்ன்ற அது உண்மையான பேர் என்னது? விஜே சூரியநாராயணா. இவர் கவரப்பட்டார். எதில் கவரப்பட்டார்? ஐ இன்ஃப்ளூயன்ஸ்டு வித் மை பாஸ் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ்னா நான் என் பாஸால் கவரப்பட்டேன்றான். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் லிசா சொல்கிறான், ஐ ஆம் இன்ஃப்ளூயன்ஸ் வித் தி ஸ்கூல் அப்படின்னு. இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த ஸ்கூலில் நான் படிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குன்னா சி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வித் தி ஸ்கூல் அப்படின்னு அதுக்கு மீனிங் தான். ஸ்ரீயார் லிசா இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வித் தி ஸ்கூல் அப்படின்னா இந்த ஸ்கூலில் அவள் படிக்கிறது அவளுக்கு பெருமையாக இருக்குதுன்னு மீனிங். சரி, இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் கவரப்படுகிறார். எதில் கவரப்படுகிறார்? பை வெஸ்டர்ன் லிட்ரரி மாடல்ஸ் அப்படின்னா வெஸ்டர்ன் லிட்ரரி மாடல்ஸ் என்னது? இலக்கிய மாதிரிகள்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ இலக்கியம்னு என்னது? இலக்கணம், இலக்கியல்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ இலக்கிய மாடல்களால் இவர் கவரப்பட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. லிட்ரரி மாடல்ஸ்னால் இலக்கிய மாடல்கள்னு என்னது? மாதிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னு மீனிங் என்னது? அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வெஸ்டர்ன் லிட்ரரி மாடல்ஸ்னால் இவர் கவரப்பட்டார் இந்த பேராசிரியர். இது வெஸ்டர்ன் யாரை குறிக்குது? யூரோப்பியனை குறிக்குது. யூரோப்பியன் யாரை குறிக்குது? பிரிட்டன்காரனை குறிக்குது ரைட்டா. வெஸ்டர்னா மேற்கத்திய. அப்போ யூரோப்பியன்னாலும் அவன்தான், அப்போ பிரிட்டன்னாலும் அவன்தான், இங்கிலாண்டுனாலும் அவன்தான், காலனினாலும் அவன்தான். அப்போ எல்லா பேரும் அவன்தான் ரைட். பார்த்துக்கோங்க. அப்போது இப்போ வெஸ்டர்ன் இது யார் புதுசாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. வெஸ்டர்னும் மேற்கத்திய, அதுக்கடுத்து காலனியல், அதுக்கடுத்து யூரோப்பியன், அதுக்கடுத்து பிரிட்டிஷு, அதுக்கடுத்து இங்கிலாண்டு, இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, என்ன சொன்னாலும் அவங்க தான் வருவாங்க இந்த இடத்துல ரைட்டா. அப்போ வெஸ்டர்ன் லிட்ரரி மாடல்ஸ் அப்படின்னா வெஸ்டர்ன்காரனோட பாஷையில் உள்ள இலக்கிய தத்துவங்கள், அதாவது மாடல்ஸ்னால் இந்த இடத்துல மாதிரிகளில் தத்துவங்களால் இவர் கவரப்பட்டார். ஹி இன்ட்ரோடியூஸ் த சோனட் ஃபார்ம் இன் தமிழ் அப்படின்னா. இப்போ சோனட்டுன்னு என்னது? அதுதான் ஒரு உங்களுக்கு புரியாத ஒரு வாக்கியம் இருக்கும். என்னது? அதாவது இவர் தமிழில் பயங்கர தீவிரமான ஆளாக இருந்தால் கூட
இப்போ நான் வந்து எனது பாஷையில் தீவிரமாக இருக்கேன். இந்த அடுத்தவன் பாஷையில் என்ன நல்லது இருக்குன்னு பார்க்கணும்ல, அதை நான் எடுத்து என் பாஷையில் போட்டுக்கலாம்ல. அதை மாதிரி தான் இவர் அந்த இதில் ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க பாஷையில் உள்ள சின்ன ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா, இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வெஸ்டர்ன் லிட்ரரி மாடல் அப்படின்னா மேற்கத்திய இலக்கிய மாதிரிகளில் இவர் கவரப்பட்டார். இலக்கிய வடிவங்கள், அதாவது வடிவங்கள், மாதிரிகள், அந்த பாஷையில் உள்ள அர்த்தங்கள் அதை கவரப்பட்டார். என்ன அர்த்தங்கள்னா, ஹி இன்ட்ரோடியூஸ் த சோனட் ஃபார்ம் ஆஃப் இன் தமிழ் அப்படின்னா, இப்போ சோனட்டுன்ற ஒரு இதில் கவரப்பட்டார். அப்போ சோனட்னு என்ன கழுதை இது பார்ப்போம் ரைட்டா. சோனட்டுன்ற ஒரு 14 வரி கொண்ட ஒரு மாறாத ஒளி 16 வரிகள் தான் அதில் இருக்கணும். சோனட்டுக்கோட மொத்த டெஃபினிஷன் சொல்கிறேன். சோனட்டுக்கு தனி அர்த்தம் கிடையாது இங்கே. சோனட் ஃபார்ம் அப்படின்னா சோனட் வடிவம் அப்படின்னா, அப்போ சோனட் வடிவம் என்றால் என்ன, 14 வரிகள் தான் இருக்கும் அந்த பாடல்கள்லையோ அந்த வரிகள்லையோ. அதில் வந்து என்ன இருக்கும், ஒலிகள் மாறாமல் இருக்கும், ஓசைகள் மாறாது. அது நீ படிக்கும்போது ஒரே ஓசையில் தான் வரும், வேறு ஓசையில் வராது, ஒரே ஒலியில் தான் வரும் ரைட்டா. அந்த இது அங்கே இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, வெஸ்டர்ன் லாங்குவேஜில் இருந்துச்சு. அதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இவர் என்ன இன்ட்ரோடியூஸ் த சோனட் ஃபார்ம் இன் தமிழ். அந்த இதை தமிழில் அறிமுகப்படுத்தினார். அவங்ககிட்ட உள்ள அந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் உள்ள அந்த 14 வரிகள் கொண்ட இங்கிலீஷில் உள்ள அர்த்தங்களை தமிழில் வந்து அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தினார். அதை சோனட் ஃபார்ம் அப்படின்னா 14 வரிகளை கொண்ட ஒளி மாறாத ஒரு அமைப்பான ஒரு வடிவத்தை இலக்கியத்தில் கொடுத்தார். தமிழ் இலக்கியத்தில் வடிவமைத்தார்னு அர்த்தம். ஹி ஆல்சோ ரோட் நாவல்ஸ்ன்னு சொன்னது. அவர் நாவல்கள் எழுதினார். ஒரு ப்ரோஸ் தான் நாவல்கள் ரைட்டா. ப்ரோஸ் எழுதினார். அண்டு பிளேஸ் நாடகங்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா. அந்த உங்களுக்கு தெரியாது சின்ன பிள்ளைங்க. நான் எங்கள் வயசு காலத்தில் வந்து சினிமாலாம் கிடையாது. நாடகம் தான் ஊரில் இருப்பாங்க. நாங்கள் எங்கள் கிராமத்துலேருந்து எல்லாம் போய் பார்ப்போம், ஒட்டு மொத்தமாக போய் பார்ப்போம். அப்போ சினிமான்னா எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு சினிமா பார்த்தாலே பெரிய அதிர்ச்சி ரைட்டா. டிவியெல்லாம் கிடையாது. அப்போது இந்த பிளேஸுன்னு நாடகங்கள் ஒரு 100 பேர் 50 பேர் வருவாங்க, ஒரு கொட்டாய மாதிரி போடுவாங்க, நாடகம் நடித்து காமிப்பாங்க. அது பிளேஸ்னு நாடகங்கள். அண்ட் நாவல்ஸ் எழுதினா நாடகங்களே எழுதினா தான் நடிக்க முடியும், எழுதாமல் நடிக்க முடியுமா. அண்ட் ஏ நம்பர் ஆஃப் எஸ்ஏஸ் ஆன் சயின்ஸ் அப்படின்னா விஞ்ஞானத்தில் பல கட்டுரைகள் எழுதினார் ரைட்டா. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் ஏகப்பட்ட கட்டுரைகள் ரைட்டா ஆன் சயின்ஸ் விஞ்ஞானத்தில் எழுதினார். ட்ராஜிக்கலி அப்படின்னு சொன்னால், ட்ராஜிக்கல் என்னது, மிகவும் சோகமாக, என்னது, ஹீ டைடு, அவர் இறந்து விட்டார். எப்படி இருந்தார், எப்போ இருந்தார், அட் த யங் ஏஜ் ஆஃப் 33. 33 வயசில் இந்த ஒரு பெரிய ஒரு பேராசிரியர் இறந்து விட்டார். அவருக்கு 33 வயசு ஆகும்போது இறந்துட்டார். ட்ராஜிக்கல்னா நல்லவங்களாம் போய் சேர்ந்துருவாங்க ரைட்டா. ட்ராஜிக்கல்னா வருத்தமான ஒரு செயல் என்னவென்றால், ட்ராஜிக்கல்னா அதான் மீனிங். நம்ம மொத்தமாக படித்தா உங்களால் அந்த எழுத முடியாது. ட்ராஜிக்கலி அப்படின்னு சொன்னால் சோகமாக செயல். ட்ராஜிக்கல்னா சோகமான செயல் என்னவென்றால், ஹி டைடு, அவர் இறந்து விட்டார் அட் த யங் ஏஜ் ஆஃப் 33 ரைட்டா. நெக்ஸ்ட் மறைமலை அடிகளார். இந்த மறைமலை அடிகளார்னு என்னன்னு பார்ப்போம் ரைட்டா. மறைமலை அடிகளார் அவரோட பீரியட்னா அவரோட வருஷங்கள் ரைட்டா. அந்த பிராக்கெட்டில் போட ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் கன்சிடர்டு ஏ த ஃபாதர் ஆஃப் த தமிழ் லிங்குவிஸ்டிக் புரிசம் அப்படின்னு சொன்னால், அப்போது இவர் இஸ் கன்சிடர் அப்படின்னு சொன்னால் என்னது, மறைமலை அடிகளார் இஸ் கன்சிடர், அவர் கருதப்படுகிறார், தீர்மானிக்கப்படுகிறார், நினைக்கப்படுகிறார். நீ என்ன வேணாலும் போட்டுக்கோ. இஸ் கன்சிடர்னு நான் நினைக்கிறேன், அவரை தீர்மானிக்கிறேன், அவரை கருதுகிறேன், என்ன வேணாலும் இந்த போட்டுக்கோ. இஸ் கன்சிடர் மறைமலை அடிகளார். இந்த 3 என்ன போடலாம்னு சரி. இஸ் த ஃபாதர் ஆஃப் த தமிழோட தகப்பனார் என்று கருதப்படுகிறார். எதுக்கு தமிழ் தகப்பனார், லிங்குவிஸ்டிக் பூரிசம் அப்படின்னா. லிங்குவிஸ்டிக் பூரிசம் என்ன, பூரிசம்னு என்னது, தூய்மையானது ரைட்டா. லிங்குவிஸ்ட்னா மொழியியல், தமிழ் மொழியில் சுத்தத்தன்மை, பூரிசம்னா சுத்தத்தன்மையை கடைபிடிக்கும் நபர் என்று. லிங்குவிஸ்டிக்னு என்னது,
மொழியியல், ஒரு மொழியியல்னு என்னது? தமிழ் மொழி, மொழியியல், மொழினா என்னது? தமிழ். மொழியியல் பூரிசம், மொழியியல் அதாவது லிங்குவிஸ்டிக் பூரிசம்னா மொழியியல் சுத்தம் அப்படின்னா, அதாவது ஒரு மொழியில் ஒரு சுத்தத்தை கண்டுபிடிக்கிற ஒரு தகப்பனார், தகப்பனார் தலைவர்னு அர்த்தம். அதாவது ஒரு ஹைலி லிட்ரேட் பர்சன் அப்படின்ற மீனிங். அதுக்கு பொருள் தான். இஸ் கன்சிடர் தீர்மானிக்கப்படுகிறார், அறியப்படுகிறார், என்ன வேணாலும் நீ போட்டுக்கலாம் அந்த இடத்துல. கன்சிடர்னு சொன்னால் கருதப்படுகிறார், தீர்மானிக்கப்படுகிறார், அறியப்படுகிறார், என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. எப்படி த ஃபாதர் ஆஃப் த எது என்ன எப்படி இந்த இவர் அதே த ஃபாதர்னா இவர் தான் தகப்பனார் என்று. தகப்பனார்னா அதை பெற்ற பிள்ளைகளா? இல்லை, அது மீனிங் அது ஹெட்டுன்னு அர்த்தம். தமிழ் லிட்ரேச்சர்னால் தமிழ் லிங்குவிஸ்டிக்ஸு, அதாவது ப்ராசஸ் பூரிசம். அதாவது தமிழோட மொழியில் உள்ள தமிழ் மொழியில் தூய்மையை ஓட கண்டுபிடித்தவர் என்று சொல்லலாம். ரைட்டா? அண்ட் த ஃபவுண்டர் ஆஃப் த தமிழ் தானே தமிழ் இயக்கம் அப்படின்னா இவர் நிறுவினார். அண்டு த ஃபவுண்டர்னு நிறுவினார், ஒரு உண்டாக்கினார். எதை உண்டாக்கினார்? ஒரு கழகத்தை உண்டாக்கினார். என்ன? தானே தமிழ் இயக்கம், தானி தமிழ் இயக்கம் என்ற ஒரு கழகத்தை இவர் உண்டாக்கினார். அதில் இங்கிலீஷில் பியூர் தமிழ் மூவ்மெண்ட், இங்கிலீஷில் அதனால் விளக்கம் என்னது? பியூர் சுத்தமான தமிழ் இயக்கம் என்று பொருள். ரைட்டா? இதை இவர் உண்டாக்கினார். இந்த இயக்கத்தை நிறுவித்தார், நிறுவனம் செய்தார் அப்படின்னா உண்டாக்கினார்னு அர்த்தம். ஹி ரோட், அவர் எழுதினார். என்ன எழுதினார்? கமெண்டரிஸ் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன எழுதினார்? கமெண்ட்ரிஸ் எழுதினார். அப்படின்னா கமெண்ட்ரிஸ்னு என்னது? இப்போ கிரிக்கெட்டில் கமெண்ட்ரிஸ் பண்ணுறான், வர்ணனை பண்ணுறான். வர்ணனை இது கிரிக்கெட்டில் வர்ணனை பண்ணுறான். லிசா பேச போகிறாள், இது இங்கே இப்போ ஸ்டேஜில் ஏறி விட்டால், இப்போ பேச போகிறல, மைக்கை பிடிக்கிறாள், பேச போகலான்னு சொல்கிறோம்ல, அதாவது கமெண்ட்ரிஸ். கமெண்ட் வர்ணனை செய்கிறார். ஹி ரோட் கமெண்ட்ரிஸ். எதை? கமெண்ட்ரிஸ்னால் வர்ணனை. ரைட்டா? வர்ணனை செய்கிறார். எது செய்கிறன்னு பார்க்கலாமா? கமெண்ட்ரிஸ் ஆன் த சங்கம் டெக்ஸ்ட் அப்படின்னா சங்ககாலம்னா அந்த அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முந்தி, அதாவது சங்ககால டெக்ஸ்ட் புத்தகங்களை பற்றி அவர் கமெண்ட்ரி செய்கிறார். எது? என்ன செய்கிறார்? கமெண்ட்ரி செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அது அந்த பழைய காலத்து சங்கம் காலத்து புத்தகங்களில், டெக்ஸ்ட்ன புத்தகங்கள், நூல்கள், அதை பற்றி அவர் என்ன செய்கிறார்? வர்ணனை செய்கிறார். ரைட்டா? அதுக்கடுத்து என்னது? பட்டினப்பாலை அண்டு முல்லைப்பாட்டு, இது 2 புத்தகம். பட்டினப்பாலை என்ற ஒரு புத்தகம் நூல். ரைட்டா? அண்டு முல்லைப்பாட்டு ஒரு நூல். இந்த 2 நூல்களை பற்றி அவர் என்ன செய்கிறார்? கமெண்ட்ரி செய்கிறார். கமெண்ட்ரினா வர்ணனை செய்கிறார். வர்ணனைன்னா இகழ்த்தி பேசுறது இல்லை, புகழ்த்தி பேசுறது. ரைட்டா? புகழ்ந்து பேசுறது. இதை பட்டினப்பாலை என்ற ஒரு நூலும் அண்டு முல்லைப்பாட்டு என்ற நூலையும் பற்றி இவர் கமெண்ட்ரி செய்கிறார். அப்படின்னா வர்ணனை வர்ணனை ரொம்ப புகழ்த்தி பேசுறது. ரைட்டா? செய்கிறார். அசே யங் மேன், ஒரு இளைஞனாக இருந்து, அசே அதே போல் அப்படின்னா யங் மேன் இளைஞனாக இருந்தும், ஹி ஒர்க்குட் இன் ஏ ஜேர்னல் அப்படின்னா அவர் இளைஞர் காலத்தில் ஹி ஒர்க்குடு வேலை செய்தார். இன்னும் ஜேர்னல் ஒரு பத்திரிகை. ஜேர்னல்னது ஒரு பத்திரிகை. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் வருது இல்லை, அதுதான் அதுக்கு பேர் தான் பத்திரிகை. அதில் வேலை செஞ்சார், பத்திரிகை ஆஃபீஸில் வேலை செஞ்சார். அடுத்து சித்தாந்தா தீபிகா, அந்த பத்திரிகை பேர் என்னது? சித்தாந்தா தீபிகா என்ற ஒரு பத்திரிகையில் இவர் இளைஞராக இருக்கும்போது வேலை செய்தார். ரைட்டா? லேட்டர் பின்னாளில், அதற்கு அடுத்து ஹி செர்வ்ட் அஸ் எ தமிழ் டீச்சர். லேட்டர் பின்னாளில் ஹி செர்வ்ட் அவர் வேலை செய்தார். செர்வ்னா ஊழியம் செய்தார், வேலை செய்தார். எங்கே வேலை செய்தார்? தமிழ் டீச்சர் இந்த மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் அப்படின்னா அவர் வேலை செய்தார். எங்கே? தமிழ் டீச்சர், தமிழ் வாத்தியாராக வேலை செய்தார். தமிழ் வாத்தியாராக வேலை செய்தார். எங்கே? இந்த மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் அப்படின்னா தமிழ் வாத்தியாரில் ப்ரொஃபஸர்னு அர்த்தம். இந்த மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் இந்த புத்தகம் எழுதியிருக்கான் பாரு. அங்கே போய் ஆக்சுவலாக டீச்சர்ன்றது ஒரு காமன் வேர்ட். ஆனால் காலேஜில் அவரோட டிசிக்னேஷன் என்னென்னா ப்ரொஃபஸர். ரைட்? ஓகே, நோ ப்ராப்ளம். டீச்சர் ஆசிரியராக வேலை செய்தார் இந்த மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ். மெட்ராஸ் கிறிஸ்டின் கல்லூரியில் அவர் தமிழ் ஆசிரியராக வேலை செய்தார். ஃபார் மெனி இயர்ஸ் அப்படின்னா பல காலங்களாக வேலை செய்தார். ரைட்டா? ஃபார்
மெனி இயர்ஸ் பல காலங்களில் வேறு ஹி வாஸ் இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் நான் பிராமின் மூமெண்ட் அப்படின்னா ஹி வாஸ் இன்க்ளைன்னா சார்ந்து இருந்தார் ரைட்டா. இன்க்ளைன்னா சார்ந்து இருந்தார். அப்போ ஐ ஆம் இன்க்ளைன்டு வித் மை லிசா மை ஸ்டூடெண்ட் அப்படின்னா என் ஸ்டூடெண்ட்டோட படிப்பை நோக்கி நான் இருந்தேன் அப்படின்னா அவள் என்ன கேட்குறாளோ அதை நான் போடுவேன் அப்படின்ற அர்த்தம் ரைட்டா. அப்போ இது மீனிங் என்னது, ஹீ வாஸ் இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் அப்படின்னா அவர் சார்ந்திருந்தார் டுவர்ட்ஸ் நான் பிராமின் மூமெண்ட்ஸ், பிராமின் அல்லாதார் ஒரு இயக்கத்தை சார்ந்திருந்தார். அவருக்கு பிராமின் பிடிக்காதுன்னு அர்த்தம் ரைட்டா. பிராமின்ஸ் காலங்களில் பிடிக்காது, பிராமின் அல்லாதவர்களோட இயக்கத்தை சார்ந்து இவர் வேலை செய்தார்னு அர்த்தம். இன்க்ளைன் சார்ந்திருந்தார். ஹிஸ் டீச்சர்ஸ் இவரோட ஆசிரியர், இவருக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாங்களே, எவ்வளோ ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க ரைட்டா. ஹிஸ் டீச்சர்ஸ் சச்சர்ஸ் எப்படி இருந்தாங்க, யாராக இருந்தாங்க, ஹிஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அங்கே சச்சர்ஸ் அப்படின்னா இருக்கிறார்கள், யார் இருக்கா, ஆசிரியர், அவரோட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். சச்சர்ஸ் யார் ஆசிரியர்கள், சுந்தரனார் என்ற ஒரு ஆசிரியர் இவருக்கு, அண்டு சோமசுந்தர நாயகார் அப்படின்னு போட்டிருக்கான், ஆனால் நாயக்கர் ரைட்டா. இந்த 2 ஆசிரியர்கள் இவருக்கு இருந்தார்கள். வேர் கீ இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஹிஸ் லைஃப் அப்படின்னா கீ அப்படின்னு வேர் இந்த 2 ஆசிரியர்கள் அவரோட வாழ்க்கையில் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள், கீ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா மிகவும் செல்வாக்கு, கீனா மிகவும் செல்வாக்கு பெற்ற இவர் வாழ்க்கையில், இன் ஹிஸ் லைஃப்னா வாழ்க்கையில் மிகவும் செல்வாக்கு பெற்ற ஆசிரியர்களாக இருந்தார்கள்னா அவரை தவிர வேறு எந்த ஆசிரியர்களும் அவர் விரும்புகிறதில்லை அப்படின்னு அர்த்தம். மிகவும் செல்வாக்கு பெற்ற ஆசிரியர்னால் அவர் தான் ஆசிரியர்னு சொல்லுவார் ரைட்டா. அடுத்து தானா தமிழ் இயக்கம் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். இது 20 நிமிஷம் மேலே போயிருக்கு.